Hi, welcome to SK Variables and இந்த வீடியோல நம்ம இமேஜ் டேக் பத்தி பார்க்க போறோம். ஸோ போன ரெண்டு வீடியோல பார்த்தீங்கன்னா HTML ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல வந்துட்டு பேராகிராஃப் டேக் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல வந்து இமேஜ் டேக் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஓகே, இப்போ லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கண்டென்ட் வந்து எப்படி நம்ம வெப்சைட்ல பேஜ்ல வந்து நம்ம பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டோம். அதோட அவுட்புட் தான் இது. ஸோ இதே அவுட்புட்ல இப்போ நம்ம நியூஸ் வச்சுட்டோம். ஆனால் நியூஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து விசிபிளா நம்மளுக்கு இமேஜஸோட சொல்லும் போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க இல்லையா? பீப்புள் ஜஸ்ட் டெக்ஸ்டா இருந்தா மட்டும் பத்தாது. ஸோ டெக்ஸ்ட் கூட நம்ம இமேஜஸ் சேர்த்தா மட்டும்தான் அது வந்து விசிபிளா படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத வந்துட்டு நியூஸோட இமேஜஸே கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு வெப்பேஜ்ல வந்து நம்ம எப்படி வந்து இமேஜை செட் பண்றது, ஸோ அதுக்கான டேக் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கோட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அவுட்புட்டோட கோடிங் தான் இது. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து H1 டேக், அடுத்த சப்ஹெட்டிங் வந்து H3 டேக், அடுத்த பேராகிராஃப் வந்து P டேக் அப்படி. ஓகேவா? அதே மாதிரி தான் இமேஜ் வந்து இமேஜ் டேக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா IMG இதுதான் வந்து இமேஜ் டேக்கோட HTML டேக். ஓகேவா? இமேஜ் வைக்கிறதுக்கான HTML டேக். இப்போ இமேஜ் வச்சாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன் அப்படின்னா ஸோ இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், பட் எந்த இமேஜ் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே இல்லை. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படிங்கிறது பக்கத்தில் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட். இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு டேக்குக்கும் வந்து சப்போர்ட்டிவா இப்போ இமேஜ் எந்த இமேஜ் வைக்கணும், எவ்வளோ இதில் வைக்கணும், எவ்வளோ ஹைட் வைக்கணும், எவ்வளோ வித் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா சப்போர்ட்டிவ் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேக்குக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரிபியூட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இமேஜ் டேக்குக்கு வந்து சோர்ஸ் அப்படிங்கிறது அட்ரிபியூட். அதாவது இந்த சோர்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் என்ன பண்ணணும்னா இமேஜ் அப்படிங்கிறது தெரியுது, எனக்கு எந்த இமேஜ் வைக்கணும் அப்படிங்கறத இந்த சோர்ஸ் வந்து சொன்னோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இமேஜ்லேயே பார்த்து கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் அப்படின்னா news.html. இந்த news.html வந்து இங்க இருக்கு என்னோட ஃபைல. ப்ளஸ் இங்கேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டோட இமேஜ் எடுத்து நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்து நான் வச்சிருக்கேன். இப்போ கிரிக்கெட்டோட இமேஜ். ஓகேவா? ஒரு பேட் பால் இருக்கு இல்லையா? இந்த இமேஜ் கொண்டு வந்து நான் என்னோட கோடிங்ல வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த இமேஜோட பேரை காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. ஓகேவா? இமேஜோட பேரை காப்பி பண்ணிக்கணும் வந்து இந்த கோடிங்ல பேஸ்ட் பண்ணிட்டு .jpg அதாவது ஜேபிஜி அப்படிங்கிறது இந்த இமேஜ் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஜின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி போய் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இமேஜோட என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு தெரியாது இந்த இமேஜ். ஸோ என்னன்னு போட்டிருக்கு, டைப் ஆஃப் ஃபைல் .jpg. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபைலையும் நம்ம வந்து போடணுங்க. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிற இமேஜோட பேர் .jpg அப்படிங்கிற இமேஜோட எக்ஸ்டென்ஷன். இப்போ நான் போட்டுட்டேன் இல்லையா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இமேஜ் டேக் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இமேஜும் வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த இமேஜ் வச்சோம், அந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இமேஜ் வந்துருச்சு. பட் ஏன் சின்னதாக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குல்ல ஃபுல் வித்தில் இருக்குது. ஸோ இமேஜ் வந்து நமக்கு சின்னதாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த இமேஜ் 100% நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இனிமேல் பண்ண தேவை, ஜஸ்ட் வித் அப்படின்னு இன்னொரு அட்ரிபியூட் இருக்கும். அது வந்து இமேஜோட வித்து தானே நம்மளுக்கு வரணும். ஸோ 100% அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், 100% வந்துருச்சு நமக்கு இமேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இமேஜ், பெரிய ரெசல்யூஷன், அதனால நமக்கு வந்து பெருசாக தெரியுது. இன்னும் 100% இப்படி இருக்கு. வேணும்னா நம்ம வந்து ரொம்ப எனக்கு பெருசாக இருக்கு அப்படின்னா நம்ம 50% அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 100% கொடுத்தா என்ன ஆகும்னா நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது இதே 100% ஸ்கேல் ஆகும். அது அந்தந்த டிவைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிக்கும் அப்படின்னா சின்னதோ பெருசோ அந்த மாதிரி ஆகிக்கும் 100% கொடுக்கும்போது. ஸோ 50% அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கேயே தான் நிற்கும். ஸோ ஸ்கேல் ஆகாது இமேஜ் டிவைஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் 100% கொடுக்கல, 50% கொடுக்கல. ஸோ நான் வித் கொடுக்கல, நார்மலாக அந்த சைஸ்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ வித் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இமேஜ் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு இமேஜ் எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுவே வந்துட்டு நம்ம எப்படி ஒரு ஃபைலில் டவுன்லோட் பண்ணி தான் நம்ம ஒரு இமேஜ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த H1 டேக் கீழே இன்னொரு இமேஜ் நான் வைக்கிறேன். அதுக்கு வந்து இமேஜ் டேக் src டபுள் கோட்ஸ் போடணும். இமேஜ் டேக் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது ஸ்லாஷ் போடணும்னு அவசியம் கிடையாது. இமேஜ் டேக் போட்டால் போடலாம், போடுறது விட்டுலாம். இமேஜ் டேக் மட்டும் இப்படி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த சோர்ஸில் இப்போ வேறு ஏதாவது இமேஜ் டைரெக்டாக ஆன்லைன்லேருந்து வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த இமேஜ் வைக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் கிளியராக இருக்குது. இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டா இது கிரிக்கெட் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வைக்கணும்னா இந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த சோர்ஸை இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஒரு இமேஜ் வச்சுட்டேன் ஹெட்டிங் டேக் 1 கீழே. ஓகேவா, அந்த இமேஜ் வந்துருச்சா? ஓகே, சூப்பர். இப்போ இதே மாதிரி தான் இந்த இமேஜ் நமக்கு ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் கொடுத்து அதில் வந்துட்டு 100% அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம உங்களுக்கு வந்து 100% வந்து ரிஃப்ரெஷ் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ 100% இது வந்து பெரிய இமேஜ், ஸோ அதனால உங்களுக்கு 100% பெருசாக யூஸ் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சின்னதாகுது பெருசாகுது அந்த மாதிரிலாம் தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜஸ் வந்து எப்படி வச்சுருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இமேஜ் டேக். ஸோ வெப் பேஜில் நம்ம எப்படி வந்து இமேஜ் வைக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ சோர்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட், வித்துங்கிறது இதுமாதிரி நிறைய அட்ரிபியூட் இருக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து இந்த சோர்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் மூலமாக தான் இமேஜ் வந்து நம்ம அவங்களால பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டேக்கோட பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.